நல்ல மக்களே, கார்த்தி ரேவதி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ரேவதிக்கும் கார்த்திக்காக தான் ஒரு புல்லட் வாங்கினாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வருது. அதோட இல்லாமல் தன்னோட கடந்த காலத்தை பற்றி நம்ம ரேவதி அலசி ஆராய ஆரம்பிச்சிட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நம்ம ரேவதிக்கும் அட்ரஸில் அப்படியே ஒரு கிஃப்ட் கூப்பன் வருது. அதை பார்த்த உடனே என்னது இது, யார் நமக்கு அனுப்பியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாங்க. அதில் நீங்கள் புல்லட் வாங்கினதுக்காக இந்த கிஃப்ட் கூப்பனை நாங்கள் உங்களுக்கு அனுப்பியிருக்கோம் அப்படின்னு இருக்கிறத பார்த்த உடனே நம்ம ரேவதி குழம்பி போயிருக்காங்க. நான் இதுக்கு புல்லட் வாங்க போகிறேன், எதற்காக இப்படி பண்ணியிருப்பேன், சரி யாரோ ஒருத்தங்க மாற்றி அனுப்பியிருப்பாங்களாட்டிருக்கோம், இந்த நம்பருக்கே நம்ம ஃபோன் பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியும் அந்த நம்பருக்கு கால் பண்ணுறாங்க. அங்கே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, நீங்கள் தவறுதலாக எனக்கு இந்த கிஃப்ட் கூப்பனை அனுப்பியிருக்கீங்க, நான் எதுவுமே புல்லட் இது வரைக்கும் வாங்கினதே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வேலை பார்க்குறவங்களும் என்னம்மா சொல்கிறீங்க, உங்கள் பேர் ரேவதி தானே, நீங்கள் தான் வாங்கினதாட்டு எங்கள் கம்ப்யூட்டர்லாம் ரிஜிஸ்டர் ஆகிருக்கு அப்படி சொன்ன உடனே நம்ம ரேவதியும் நீங்கள் வேணும்னா செக் பண்ணி பாருங்கள், மாறுதலாக வேறு அட்ரஸுக்கு அனுப்புறதுக்கு பதிலாக இங்கே எனக்கு அனுப்பியிருப்பீங்க அப்படி சொன்ன உடனே பார்க்குறாங்க. இந்த அட்ரஸ் தானே அப்படின்னு சொன்ன உடனே ஆமாம் அட்ரஸ் எல்லாம் சரியாக தான் இருக்குது, ஆனால் நான் யாருக்குமே எந்த புல்லட்டுமே வாங்கலையே அப்படின்னு சொல்லும்போது எனக்கு புதுசு, நான் இங்கே வேலை பார்க்குறதுல புதுசு, அதனால் நீங்கள் மேனேஜர் வந்த உடனே இதனால் பேசுங்க, 2 மணி நேரத்தில் இவங்க வந்துடுவாங்க, நீங்கள் நேரடியாகவே எங்கள் ஷோரூமில் பேசுங்கன்னு சொன்ன உடனே நம்ம ரேவதியும் சரி எப்படியாவது போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ரேவதிக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, என்ன நடக்குதுன்னே புரிய மாட்டேங்குது. அன்னைக்கு என்னடானா அந்த டாக்டரோட பொண்ணு ராதிகா ஏதோ எனக்கு ஏற்கனவே மேரேஜ் ஆகிட்டு அப்படிலாம் சொல்லிட்டு இருந்தா, இப்போ என்னடானா நான் ஏதோ ஒரு புல்லட் ஆர்டர் பண்ண மாதிரி இருக்குது, என்ன தான் நடக்குதுன்னு புரிய மாட்டேங்குது, நம்ம நிஜமாக ஏதாவது நமக்கு ஞாபகம் இல்லாமல் போயிட்டா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி குழப்பத்தில் இருக்காங்க. அப்படியே புல்லட் வாங்கினாலும் யாருக்கு தான் நம்ம வாங்கியிருப்போம் அப்படின்னு சொல்லும்போது சரி எதுனாலுமே நம்ம நேரடியாக போய் பார்த்தா நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும்னு சொல்லிட்டு ரேவதியும் அந்த ஷோரூமுக்கே கிளம்பி வராங்க. அதே சமயத்தில் சரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதியை பார்த்த உடனே அந்த ஆளுக்கு ஞாபகத்து வருது, இவங்க அவங்க ஹஸ்பண்டுக்காக இந்த புல்லட் வாங்கினாங்களே, கொஞ்சம் மாதத்துக்கு முன்னாடி தான் புல்லட் வாங்கிட்டு போனாங்க, நம்ம கூட அவங்க ஹஸ்பண்டு மேலே எவ்வளோ உயிராக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசித்தமேனு ரேவதியை பார்த்த உடனே புரிய ஆரம்பிக்குது. ரேவதியும் அந்த இடத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க. சார் எனக்கு தவறுதலாக நீங்கள் கிஃப்ட் கூப்பன் அனுப்பிட்டீங்க, நான் எந்த புல்லட்டுமே ஆர்டர் பண்ணலை, ஆனால் இப்படி ஒரு கிஃப்ட் கூப்பன் அனுப்பியிருக்கீங்களே அப்படின்னு கேட்கும்போது என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் நீங்கள் உங்கள் ஹஸ்பண்டோட பர்த்டே வருது, அதுக்கு சர்ப்ரைஸாக நான் இந்த கிஃப்ட்டை கொடுக்கணும்னு சொல்லிட்டு எவ்வளோ பாசமாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணீங்க, அதுவும் பார்த்து பார்த்து பைக்கெல்லாம் புக் பண்ணீங்களே அப்படி சொல்லும்போது நம்ம ரேவதிக்கு குழப்பம் ஆகிடுது. என்ன சொல்கிறீங்க நீங்கள், எனக்கு இன்னும் மேரேஜே முடியலை அப்படி சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு நல்ல ஞாபகத்து இருக்குது, நான் கூட அப்போவே யோசித்து பார்த்தேன், என்னடா இவங்க ஹஸ்பண்டுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக இவ்வளோ பாடுபடுறாங்களே அப்படி சொல்லிட்டு யோசித்து பார்த்தேன், அதனால் எனக்கு மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை, நீங்கள் தான் அது அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரேவதி என்ன தான் சொன்னாலும் அந்த மேனேஜரும் கேட்குற மாதிரி இல்லை எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கு ஏற்கனவே மேரேஜ் முடிஞ்சிச்சு அப்படி சொன்ன உடனே நம்ம ரேவதிக்கு இன்னும் கொஞ்சம் குழப்பம் ஆகிடுது. என்ன தான் என்னோடய வாழ்க்கையில் நடக்குது, நிஜமாகவே கடந்த காலத்தில் என்ன நடந்ததுன்னு எனக்கு மறந்துட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரேவதி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அப்படியே இருந்தாலும் நமக்கு மேரேஜ் முடிஞ்சிருந்தாலுமே யார் என்னோட கணவராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேவதி ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அதே சமயத்தில் சந்திரகலாவும் இந்த உண்மை எதுவுமே ரேவதிக்கு தெரிஞ்சிடக்கூடாது, ஏற்கனவே அந்த டாக்டரோட பொண்ணு அவளை பார்த்து சொல்லிட்டா, இதில் வேற இந்த கார்த்திக்கு எல்லாமே தெரிஞ்சதுன்னா பெரிய பிரச்சனை ஆகிடுமே சொல்லிட்டு ஒரு டென்ஷனில் இருக்கும்போது நம்ம கார்த்தியும் செம அதிரடியாக இனிமேல் ரேவதி கிட்ட பழைய ஞாபகங்கள் பற்றி பேசிட வேண்டியதான் சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. இன்னொரு சைடு நம்ம மயில் வாகனமும் நம்ம கார்த்திகிட்ட பேசும்போது கார்த்தியும் தெரிஞ்ச எல்லா உண்மையிலும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நம்ம மயில் வாகனமும் என்ன சகல சொல்கிறீங்க, அப்போ நம்ம ரேவதி கிட்ட நேரடியாக போய் எல்லா உண்மையும் சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு சொன்ன உடனே சின்னத்தை உன்னையும் ரேவதியும் பிரிக்கிறதுக்காக இவ்வளோ பெரிய ஃப்ராடு வேலை செய்திருப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை, இப்போவே போய் சின்னத்தையே உண்டில்னு பண்ணிடணும் அப்படின்னு சொல்லும்போது நம்ம கார்த்தி அதை தடுத்து நிறுத்துறாங்க. எதுனாலுமே கொஞ்சம் பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கார்த்தி செம அதிரடியாக ஒரு முடிவு எடுக்க போகிறாங்க. நம்ம ரேவதிக்கு ஒரு குழப்பத்தோடு இருக்கும்போது எதுவுமே நமக்கு புரிய மாட்டேங்குதே, சரி பேசாமல் நம்ம ரோகிணி அக்கா கிட்ட கேட்டுற வேண்டியதான்னு சொல்லிட்டு நேரடியாக ரோகிணி கிட்ட வராங்க. அப்படியே ரோகிணி கிட்ட அக்கா நான் கேட்குறதுக்கு எல்லாமே நீ உண்மையை சொல்லணும், ஏற்கனவே டாக்டரோட பொண்ணு ஒரு விஷயத்த சொன்னால், இப்போ நான் யாருக்கோ புல்லட் வாங்கினதாட்டு எனக்கு கிஃப்ட் கூப்பன் வந்திருக்கு, இதை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரோகிணி கிட்டே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. ரோகிணி மனசுக்குள்ளே ஆமாம் ரேவதி, நீ கார்த்திக்காக தான் ஒரு புல்லட் வாங்கினா அப்படிங்கிற மாதிரி நம்ம ரோகிணி எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்கும்போது ரேவதி என்னக்கா இப்படி யோசிச்சுட்டு இருக்க, எதுனாலும் எந்த உண்மைனாலும் என்கிட்ட சொல்லு மறைக்காம அப்படி சொல்லும்போது நம்ம ரோகிணிக்கு டாக்டர் சொன்னது எல்லாமே ஞாபகத்துக்கு வருது. சரி கொஞ்ச நாளுக்கு அப்புறமா எல்லா உண்மையும் சொல்லிடலாம் அப்படின்னு யோசிக்கிறாங்க. ரேவதியும் என்னக்கா நீ ஏதோ மனசில் போட்டு குழப்புற மாதிரியே இருக்கு, எதுவாக இருந்தாலும் மறைக்காம சொல்லு அப்படின்னு கேட்குறாங்க.
ஒரு கட்டத்தில் நம்ம ரேவதிக்கே கார்த்தி மாமாக்காக தான் பைக் வாங்கி கொடுத்தாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாமே தெரிய வருது. அப்போ நிஜமாவே கார்த்தி மாமாவை தான் நம்ம கல்யாணம் பண்ணோமா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் ரேவதிக்குள்ளே வந்துட்டுனே சொல்லலாம்.